பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி 2 டேஸ் ஆகுது. அது நல்லா ஃப்ரிட்ஜில் தூங்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கினாவது அதை எப்படியாவது தட்டி எழுப்பிடணும்னு சொல்லி எழுப்பியாச்சு. ஏன்னா இடையில 2 டேஸாக வந்து நான் வெளியில் கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஒரு 6 இல்லாட்டி 7 இந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா சனுஸ்காவில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி எப்படியாவது காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நம்ம பணியாரம் தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக பணியாரம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. லஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பாவக்காய் இருந்துச்சு. அதை வச்சு நல்லா சூப்பராக நிறைய தொக்கு மாதிரி நல்லா சாட்டமாக புளிக்குழம்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கின மண் சட்டியில் நிறையா பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா அருமையாக வந்துருந்துச்சு. நல்லா சாட்டமாக மழை வேற தூரிகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் எனக்கு இது போல் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு காம்பினேஷனே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மசால் வடை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா மசால் வடையும் ரெடி பண்ணி வச்சு சாதம் அதுக்கு மேலே வந்து நல்லா தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாவக்காய் புளிக்குழம்பு மசால் வடை அப்பளம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு.